ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். பயிற்சி 1.4ல் 3வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேவா? ஓகே. தேர்டு சம். A = PQRS, B = MNQST மற்றும் C = MNPQS எனில் கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க. கணங்களின் சேர்ப்புக்கான அப்படின்னா யூனியன் சேர்ப்பு பண்புன்னு அவங்க கொடுத்துருக்குறது என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே மொத்தம் 3 செட்ஸ் வரும். அதனால தான் அவங்க 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 3 கணங்களையும் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ கணங்களின் சேர்ப்பு பண்பு என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா? கணங்களின் சேர்ப்பு பண்பு என்ன ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சேர்ப்பு பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு A union B union C. So A union B union C equal to A union B union C. இதுதான் கணங்களோட சேர்ப்பு பண்பு. இந்த சேர்ப்பு பண்பை நம்ம இப்போ சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அது செய்கிறதுக்கு முன்னாடி ஏங்கிற செட் தனியாக தான் இருக்குது, ஆனால் பி யூனியன் சி சேர்ந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த பி யூனியன் சியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி. யூனியனாலே என்ன? எல்லா எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எழுதணும். யூனியனா சேர்ப்பு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். பிசி ரெண்டுலாம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். எம்என். ஸோ ரெண்டையுமே எழுதிக்கலாம். எம்என் பிக்யூ. இங்கே பி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே கியூ இருக்குது. 2 கியூ இருக்குது. ஒரு கியூ நம்ம எழுதினா போதும். பி இங்கே இருக்கிறதுனால ஸோ பியும் எழுதிக்கலாம். கியூ ஆர் கிடையாது, எஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஒரு எஸ் எழுதினா போதும். அடுத்து டி. ஸோ எல்லா எலமெண்ட்டையும் செய்து எழுதியாச்சு. இப்போது இந்த செட்டு இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா ஒரு செட்டு, இந்த செட்டோட ஏயும் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏல PQRS இருக்குது. ஸோ PMN PQ. இங்கே ஏலையும் P இருக்குது, Q இருக்குது. ரெண்டுலேயும் இப்போது ஏங்கிற செட்டையும் இந்த செட்டையும் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ எம்ஏன்னு எழுதிட்டேன், PQ எழுதியாச்சு. அடுத்து ஏல பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது. ஸோ ஆரை விட்டுறாமல் ஆரை எழுதிட்டு அடுத்து எஸ், அங்கே எஸ் இங்கே எஸ், ஒரு எஸ் எழுதினா போதும். அடுத்து நெக்ஸ்ட் டி. ஸோ இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பி நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். சரியா? நான் இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்படி கூட எழுதிக்கலாம். இது ஏங்கிற செட்டு, நெக்ஸ்ட்டு யூனியன், அடுத்து பிங்கிற செட்டு, இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு எம்என், அடுத்து பிக்யூ. கியூ இங்கே இருக்குது. ஸோ இங்கே 2 எலமெண்ட் எழுதியாச்சு, இங்கே 2 எலமெண்ட் எழுதியாச்சு, இங்கே கியூவையும் சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து ஆர் எஸ் ரெண்டுலேயுமே இருக்குது, எழுதிக்கலாம். டி. ஓகேவா? ஸோ ஏ யூனியன் பி தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் யூனியன் சி சேர்த்து கண்டுபிடிக்கணும். அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த செட்டோட நான் சிங்கிற செட்டையும் சேர்த்து எழுதணும். MNPQRST. உங்களுக்கு இப்படி எழுதி செய்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுதி செஞ்சுக்கலாம். இல்லை டேரெக்டாக என்னால் எழுத முடியும் அப்படின்னா எழுதிக்கலாம். நான் இப்போ என்ன எழுதியிருக்கேன்னா ஏ யூனியன் பி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிங்கிற செட்டை மட்டும்தான் இப்போ எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து யூனியன் ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதணும். அப்படி தானே? எம்என் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ எம்என் எழுதிக்கலாம். பி இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்குது. ஸோ பி ரெண்டுலேயுமே தான் இருக்குது. ஒரு பி எழுதிக்கலாம். கியூ ரெண்டுலேயுமே இருக்குது. ஒரு கியூ எழுதிக்கலாம். அடுத்து ஆர் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் சேர்த்து தான் எழுத போகிறோம். யூனியன் தான். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிக்கலாம். எஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. டி இந்த 1ல் தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஏன்னா யூனியன் சேர்த்து எழுத போகிறோம். அதனால் ஸோ 2 1 2 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போது MNPQRST. ஸோ சேம் எலமெண்ட் இருக்கா? அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 A union B union C equal to A union B union C என்பது சரிபார்க்கப்பட்டது. அதாவது கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.